அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு எழுதித்தோராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்மா தினத்தன்று இங்கே ஒருவன் இருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு உபதேசங்களை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸுகளின் மூலமாகவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த உபதேசங்கள் எல்லாம் மனிதன் நேர்வழிப்பட வேண்டும் என்பதற்காகவும் உலகில் மனிதன் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காகவும், அப்படி உலகில் அந்த மனிதன் சரியாக நடந்தான் என்று சொன்னால் அவனுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்பதையும் பல இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது.
நீங்கள் அதே போன்று உபதேசங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு புறத்தில் சொர்க்கத்திற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மற்றொரு புறத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல இடங்களில் கிட்டத்தட்ட 114 அத்தியாயங்களாக இன்றைக்கு நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். அதில் பெரும்பாலான வசனங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் 25 நபிமார்களுடைய பெயரை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த 25 நபிமார்களுடைய வரலாறையும் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஏன் இறைவன் இந்த வரலாற்றை திருமறை குர்ஆனிலே பதிவு செய்ய வேண்டும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்படி பல நபிமார்களுடைய வரலாறை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறானே, எதற்காக வேண்டி பதிவு செய்கிறான்? அந்த வரலாறுகளை ஒரு மனிதன் படிக்கும் பொழுது, அந்த வரலாறுகளை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய ஈமான் இன்னும் பலப்பெறும். பலமான ஈமான்ல இருக்கிறோம். பலமான ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புவது. என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை நம்புவது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு சமுதாயத்தில் ஈமானுடைய விஷயத்தில் முஸ்லிம்களிலே பெரும்பாலான மக்கள் தங்களுடைய ஈமானை இழந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஈமானோடு இருப்பவர்கள் இல்லை. அல்லாஹ்வை எல்லா நேரத்திலையும் நம்பணும் இல்லை. கஷ்டம் வருகிற பொழுது நம்பணும், நோய்வாய்ப்படும் பொழுது நம்பணும், வேறு பெரிய சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வை நம்பணும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவுலியாக்களிடத்தில் தர்காக்களுக்கெல்லாம் சென்று இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை, நஷ்டத்தை, சோதனைக்காக வேண்டி அவர்களிடத்தில் இன்றைக்கு முறையிடுகிறார்கள். சாதாரணமாக நடக்குது. ஈமான் கொண்டவர்கள் இப்படி செய்வார்களா? அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கையை வைத்தவர்கள் யாரேனும் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்களா? இல்லை. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள், குர்ஆன் வரலாறு சொல்கிறது, குர்ஆனிலே இறைவன் வரலாற்றை சொல்கிறான். இன்றைக்கு ஒரு நோய் வருகிறது, தாங்க முடியல, போய் ஓதி பார்க்கிறாங்க. ஓதி பார்ப்பது சரியா தவறாங்கிறது வேறு கேள்வி. ஒரு நோய் நமக்கு ஏற்படுகிறது என்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னென்ன சூறாவை நீங்கள் ஓதுங்கள், ஊதி விடுங்க, அல்லது வேறு பிரார்த்தனைகளை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உங்களுக்கு உடலிலே ஒரு வலி ஏற்படுகிறது, ஒரு கேன்சர் வந்திருக்குது, வேறு நோய்கள் ஏதேனும் வந்திருக்கிறது என்றால், அல்சர் ஏற்பட்டால் வலி அவ்வளவு வலி அதிகமாக இருக்கும். வலி ஏற்படுகிற பொழுது அந்த இடத்திலே கையை வைத்து பிஸ்மில்லாஹ்னு 3 தடவை சொல்லிட்டு நபி அவர்கள் வேறு பிரார்த்தனையை சொல்லித்தராங்க. அந்த பிரார்த்தனையை ஓதுகிற பொழுது அல்லாஹ் ஒரு நிவாரணத்தை தருவான். அதுவும் யாருக்கு தான் கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம். நமக்கு நாமே ஒரு சூறாக்களை ஊதிக்கொள்வதும் யாரிடத்திலே கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்துல தான் கேட்கிறோம். அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே கேட்கிற பொழுது நம்முடைய ஈமான் பலகீனமாகி விடுகிறது, நம்முடைய இறை நம்பிக்கை பரிபூர்ணம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்ப ஈமானில் பலமானவர்கள் என்ன செய்தார்கள்? ஈமானை பரிபூர்ணமாக புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு படிக்கிறோம். ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க. அவர்கள் கொண்ட கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவர்கள் கொண்ட கொள்கையில உறுதியாக இருப்பதற்காக நெருப்பு குண்டத்தில் விழுந்தார்கள். நெருப்பு குண்டத்தில் விழுவதற்கு முன்னால் அவன் யாரை, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே இருந்த சமகாலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் சொன்னான், நான் தான் கடவுள்ட்டு. இல்ல, நீ கடவுள் இல்ல, என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பான். அந்த நிறைய தர்க்க ரீதியான அறிவார்ந்த வாதங்கள் எல்லாம் குர்ஆன்ல பல உரைகள்ல கேள்விப்பட்டிருப்போம். நீ என்னுடைய இறைவன் இல்லை, என்னுடைய இறைவன் வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன் தான் என்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினார்கள். அதற்கு விளைவு நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடுறான். இன்றைக்கு பலகீனமான ஈமானிலே இருப்பவர்கள் எப்படி நோய்வாய்ப்பட்டால், வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டால், லாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக
போய் தர்காக்களுக்கு போய் ஓதி ஊதி பார்த்துட்டு வரோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்படும் பொழுது இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபி, நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு ஷிஃபாவை கொடுப்பது, பரிபூரணத்தை நிவாரணத்தை கொடுப்பது அல்லாஹ் தான். நான் இன்றைக்கு அந்த ஈமான் சமுதாயத்தில் இல்லை. இதுக்குத்தான் வரலாறு சொல்லப்படுகிறது. வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சொன்னார்கள், ஏகத்துவத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லி தந்திருக்கிறார்கள். பல சோதனைகள், இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிமை தன்னுடைய இறைவன் பலகட்ட சோதனைகளின் மூலமாக சோதித்தான். அது எல்லாம் அவர் பொறுத்து கொண்டார், அதிலெல்லாம் அவர் வெற்றி பெற்றார். சோதனை வருகிற பொழுது பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறிலே இருந்து நாம் பெறக்கூடிய பாடம். பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மட்டும் நம்ம இங்க பேசல, நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இறைவன் இது போன்ற வரலாற்று செய்திகளை திருமறை குர்ஆனிலும் சொல்கிறான், ஹதீஸ்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு வரலாற்று தொகுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஈமானில் எந்த அளவிற்கு உறுதியோடு இருக்க வேண்டும், இறைவனையே சார்ந்து இருக்க வேண்டும். இறைவனையே சார்ந்திருப்பது என்றால் தொழுவது, நோன்பு நோட்பது, தான தர்மங்களை கொடுப்பது, வசதி இருந்தால் ஹஜ் செய்வது, ஜக்காத்து கொடுப்பது. இது மட்டுமல்ல, இது ஒரு புறம். மற்றொரு புறத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நெருக்கடிக்கு நாம் உள்ளாக்கப்பட்டாலும் இறைவன் போதுமானவன். இதிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வர இறைவன் போதுமானவன். இதற்கான உதவியை தர இறைவன் போதுமானவன். இதற்கான நிவாரணத்தை தருவது இறைவன் போதுமானவன். எல்லாமே ஒரு முஸ்லிமினுடைய வாழ்வும் மரணமும் இறைவனுக்காக இருக்க வேண்டும். இறைவனுக்காக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எல்லாமே ஈமான் என்றால் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் நம்பணும். நெருப்பு குண்டத்திலே நிற்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நம்பினாங்க? என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான். அல்லாஹ் எப்படி காப்பாற்றினா, எப்படி உதவி செய்தான்? குல் யா நூரி கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுறான். அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும். அந்த சமகாலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தான். அது இல்லைன்னு சொல்லி அவனுடைய அந்த கடவுள் கொள்கைக்கு நீ தகுதியானவன் இல்லை, அல்லாஹ் தான் என்று சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் வந்த எதிர்ப்புக்கு பயந்து இல்லை இல்லை நீ தான் கடவுள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு கொடுக்கல, சமரசம் பண்ணல, அதை துணிவோடு எதிர்கொண்டார்கள். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுறான். நெருப்பினுடைய தன்மை என்ன? சுடத்தானே செய்யும். பழமொழியே சொல்லுவாங்க, நெருப்பு சுடுன்னு தெரியாதான்ட்டு. அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். குல் யா நூரி கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமிற்கு நீ குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்கிரு. நெருப்பு குளிர்ச்சியை தருமா? நெருப்பு பாதுகாப்பை தருமா? நெருப்பு அழிச்சிடாது. நெருப்பினுடைய தன்மையே அதுதானே. இப்போ ஒரு பொருளின் மீது நெருப்பு பற்றி கொள்கிறது, அதை இலகுவாக பற்றி கொள்வதற்கு தகுந்த மாதிரி காஞ்ச இலைகளோ, இடையில எப்படி கலிபோர்னியால காட்டு தீ பரவுச்சு, அந்த நெருப்பு பாதுகாத்துச்சா? எல்லாரும் பார்த்தோம். கலிபோர்னியாவில் பல காரணங்களுக்கு நம்ம சொல்லலாம், இதுதான் காரணம் இதுதான் காரணம். அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறான். அவங்களுக்கு ஒரு கஷ்டமான காலத்தை அல்லாஹ் கொடுக்கறான். அதுல இருக்கிற எல்லாமே முஸ்லிம்களை எதிர்த்தவர்களா, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களா? நீங்க என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம்? இது கூட நடந்தது முஸ்லிம்களுக்கு, பாலஸ்தீனத்துக்கு எதிராக அமெரிக்கா இருந்ததால் இந்த பாதிப்பு, இதுவும் பாதிப்பு தான். ஆனால் அங்கே முஸ்லிம்கள் இல்லையா? எத்தனை பள்ளிவாசல்கள் அங்கே தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த நெருப்பினுடைய தன்மை ஒரு பொருளின் மீது அது பற்றி கொண்டது என்றால் அது பக்கத்தில் இருக்கிற பொருளை பரவும். அது காத்தடிக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பொருளின் மீது பரவும். அது காற்றின் மூலமா பரவுச்சு. நெருப்பினுடைய தன்மை அழிக்கக்கூடியதுதான், பாதுகாக்கிறது இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாப்புள்ளதாக ஆக்கு என்று சொன்ன உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது எப்படி பாதுகாப்பான ஒரு இதாக அந்த நெருப்பு வளைந்து கொடுத்ததுன்னா, அல்லாஹ்வை நம்பினார்கள், ஈமான் கொண்டார்கள், ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள், அந்த பரிசை பெற்றுக் கொண்டார்கள். ரொம்ப நாள் எல்லாம் கியாமத்து நாள் முடிந்து நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் கூலி வழங்கப்பட இருக்கிறது.
நாம் அதை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வரலாற்றிலே சிலர்களுக்கு மாத்திரம் மட்டுமே இறைவன் இப்படியான அருட்கொடைகளை செய்திருக்கிறான். அதை பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு பாடமாகவும் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மௌஊத் வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் என்ற அம்மது சூராவில் இடம்பெறக்கூடிய ஒரு சூரா. அந்த சூராவினுடைய 4வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், நெருப்பு குண்டத்திற்குரியோர் அப்படிங்கிறத சொல்றான். நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது யார் நெருப்பு குண்டத்திற்குரியோ அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றானே, அந்த நெருப்பு குண்டத்திற்கு உரியவர்கள் சொந்தக்காரர்கள் யார் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே சொல்கிறார்கள், முன்பொரு காலத்தில் ஒரு மன்னன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மன்னன் வளமையாகவே முன்னால் வாழ்ந்த மன்னர்களுக்கெல்லாம் என்னன்னா, இறை நம்பிக்கை இருக்கிற மன்னர்களும் வரலாறுகளை படிச்சீங்கன்னா தெரியும், இறைவனை ஏற்று இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க. அது இஸ்லாத்திற்கா வேற மதங்களுக்கா அது வேற. இறைவனே இல்லை, நான் தான் இறைவன் என்கிற சர்வாதிகார எண்ணம் கொண்ட மன்னர்களும் தோன்றியிருக்கிறார்கள். அப்படியான பல மன்னர்களில் இவரும் ஒருவர். அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னிடத்தில் குறி சொல்லக்கூடிய ஒரு குறிகாரரை வைத்திருக்கிறார். எந்த நேரத்தில் எதை செய்யணும், ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதில் இருந்து நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அந்த குறிகாரர் தான் அந்த மன்னருக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார். அந்த குறிகாரர் போய் மன்னரிடத்துல ஒரு நாள் முறையிடுகிறார், இந்த மாதிரி எனக்கு வயசாயிருச்சு, இத்தனை நாள் உங்களுக்கு குறி சொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன், இதற்கு அப்புறம் வயது மூப்பின் காரணமாக எனக்கு ரொம்ப பலகீனப்பட்டுட்டேன், அதனால் நீங்க என்ன செய்யுங்க, வேறு ஒரு சிறுவனை என்னிடத்துல அனுப்புங்கள், நான் அந்த சிறுவனுக்கு என்னுடைய கலைகளை எல்லாம் நுட்பங்களை எல்லாம் சொல்லித் தருகிறேன், எனக்கு பின்னால் அந்த சிறுவன் உங்களை வழிநடத்துவான் என்று சொல்லி அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில இருந்து ஒரு சிறுவனை தேர்வு செய்து சிறுவனை அந்த குறிகாரத்தை அனுப்புறாங்க. ஜோசிக்காரன் வச்சுக்கோங்களேன், ஜோசிக்காரத்தில் அனுப்புறாங்க அந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக. அப்படி அந்த சிறுவனும் போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன நடக்கிறது என்றால், எங்கெல்லாம் அசத்தியம் இருக்குமா சத்தியமும் இருக்குமில்ல, அது வரலாறு. வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இறைவன் இல்லை என்று சொல்பவர்கள் எந்த அளவிற்கு பலத்தோடும் அதிகாரத்தோடும் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட இறைவன் நீ இல்லை என்று எதிர்க்கிற ஒரு கூட்டம் எல்லா இடங்களிலும் இருந்திருக்கிறது. இந்த காலத்திலேயே அதுதான் நடக்கிறது. ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார், ஒரு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு துறவி இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த துறவியை இந்த சிறுவன் சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது அந்த துறவி சில விஷயங்களை இந்த சிறுவனிடத்துல சொல்லும் பொழுது அந்த சிறுவனுக்கு அது புரிந்து கொள்கிறது, பிடித்து விடுகிறது. சரி, நம்ம இவர் சொல்றதையும் கேட்போம்னு சொல்லி வீட்டில இருந்து அவன் கிளம்புவான். கிளம்பி வருகிற பொழுது துறவியை சந்தித்து துறவி சொல்கிற உபதேசங்களை அந்த அந்த மார்க்க சட்டங்களை கேட்டுக்கொண்டு அடுத்து குறிகாரத்தை போவான். இதுதான் அவனுடைய வளமையா இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சிறுவன் சொல்கிறான், உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு போகும் பொழுது அந்த குறிகாரன் ஜோசிக்காரன் என்ன பண்றான்னா நீ அடிக்கிறான். அப்படிங்கும் பொழுது அந்த துறவி சொல்றாரு, நீங்க எந்த படிச்சுட்டு போற, என்னுடைய விஷயங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இதை நீ தெரிந்து கொண்டு அங்க போவதற்கு தாமதமாகும் பொழுது நீ அவரிடத்துல செல்லும் பொழுது என்ன சொல்கிறாய் என்றால், வீட்டில இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டுல இந்த மாதிரி வேலைகள் கொடுத்தாங்க, அந்த வேலையில நான் முடித்து விட்டு வருவதற்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. ஏன்னா இப்ப இவர்கிட்ட கத்துக்கிட்டு துறவிட்டு முடிச்சுட்டு அடுத்து குறிகார்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுது. அது ஒரு பிரச்சனை எழுகிற பொழுது அவர்கிட்ட வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு உபதேசத்தை ஒரு ஒரு தெளிவை கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த சிறுவனும் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிறுவனுக்கு இறைவனுடைய அருளால் குருட்டையும் வெண் குஷ்டத்தையும் நிவாரணம் செய்கிற ஈசா நபி எந்த ஆற்றலை பெற்றிருந்தார்களோ அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்த சிறுவனுக்கும் வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்ட உடனேயே மன்னருடைய அரசவையில இருக்கக்கூடிய ஒருவர் குருடரா இருக்கிறார். அவர் இந்த பையன் இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டான், எல்லாத்தையும் நிவாரணம் பண்ணிடுவான் என்று தெரிந்து அவர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பரிசு பொருட்களையும் தொகையும் எடுத்துட்டு வர்றாரு, ரூபாயும் எடுத்துட்டு வர்றாரு.
வந்து இது மாதிரி கேட்கும் பொழுது அந்த சிறுவனுக்கும் அவரிடத்துல இருந்து வந்த எந்த பொருளையும் வாங்காம அவருக்கு நிவாரணத்தை கொடுத்துட்றாரு. அவர் என்ன சொல்லி நிவாரணம் பண்றான்னா, நான் பண்ணல, என்னுடைய இறைவன் பண்ணுவான். நீங்க சம்மதிச்சா உங்களுக்கு இந்த உங்களுடைய கண் பார்வை திரும்ப வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் வேணா உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். எல்லா காலங்களிலும் இது போன்ற அற்புதங்களை இறைவன் சில நபிமார்களுக்கு கொடுத்திருப்பான். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அற்புதங்களை இறைவன் சொல்லும் பொழுதும் இறைவனுடைய உதவியை கொண்டே தவிர நாங்கள் செய்யவில்லைன்னு அற்புதம் செய்யறாங்க பாருங்க, அவங்களே சொல்லிடுவாங்க. அப்ப அவர்களை பெரிதாக பார்க்க வேண்டியதும் இல்லை. ஏன்னா அற்புதத்தை செய்பவர்கள் இவர்கள் இல்லை, இறைவன் அனுமதி கொடுக்கறனால உதவி செய்யறனால அற்புதம் நிகழுதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மன்னருடைய அரசவையில் இருக்கிறவருக்கு கண் பார்வை வந்துடுது. ஒரு கட்டத்துல கண் பார்வை வந்த உடனேயே அந்த மன்னர் இடத்துல போய் இவர் நிற்கும் பொழுது, உனக்கு யார் என்னுடைய பார்வையை திரும்ப தந்தது என்று மன்னன் கேட்கும் பொழுது, எனக்கு என்னுடைய இறைவன் தந்தான். இங்கதான் ஆரம்பிக்கிறது. அவர் எப்படி அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. அவர்கள் பரம்பரையாக முஸ்லிம்களாக எல்லாம் இல்லை. அந்த துறவியிடத்துல இருந்து கற்றுக்கொண்டதை அந்த சிறுவன் நிவாரணத்தை, அந்த பார்வையை திருப்பி தர இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொடுக்கிறார். பரம்பரை முஸ்லிம்களாக குர்ஆன் இறக்கப்பட்டு இன்றைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஈமானுடைய உறுதி, இறைவனை பற்றிய புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் அப்போதான் இஸ்லாத்துக்கு வரார். அதாவது அவன் இறைவன் இல்லை, மன்னன் இறைவன் இல்லை, மன்னருக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் நமக்கு கண் பார்வையை திரும்ப தந்தது, அதுதான் இறைவன் என்பதை நம்பி அவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிற அந்த மன்னரிடத்திலே போய் அந்த முதல் ஆள் சொல்கிறார், கண் பார்வையை பெற்றுக்கொண்ட அந்த பிரமுகர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய பார்வை இறைவன் தான் தந்தது. அப்ப உடனே கேட்கிறான், நான் அல்லாத கடவுள் உனக்கு உண்டா? இவ்வளவு நாள் என்ன தானே கடவுள்னு சொன்னேன், நான் அல்லாத கடவுள் உனக்கு உண்டான்னு கேட்கும் பொழுது, ஆம் உண்டு, நீ கடவுள் இல்லை என்பதை அந்த சபையில போட்டு உடைக்கிறார்கள் அந்த பிரமுகர். அப்புறம் அவனை போட்டு சித்திரவதை பண்ணப்படுது. உனக்கு யார் இதை சொன்னது? நானா கடவுள்னு என்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிற எல்லா பகுதிகளையும் நான் நம்பிட்டு இருக்கிறேன், நீ நான் இல்லாத கடவுள் இருக்கேன்னு சொல்லி உனக்கு யார் சொன்னதுன்னு அந்த சிறுவனிடத்துல அந்த பிரமுகர் சொல்லுகிறார், சிறுவன் தான் எனக்கு இப்படி சொன்னான். அந்த சிறுவனுக்கு அந்த துறவி இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கிற பொழுது யாராவது கேட்டால் நான் தான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லிடாதுன்னு சொல்லிதான் கற்றுக் கொடுத்திருப்பார் நிபந்தனையின் அடிப்படையில். ஆனா அந்த அரசவையில் இருப்பவர் இந்த சிறுவனை காட்டி கொடுப்பார். இந்த சிறுவனை அழைத்து வரப்பட்டு, பரவாயில்லையே ஜோசிக்காரட்டிருந்து நீ கத்துக்கிட்டதுல இவ்வளவு ஆற்றல் உனக்கு வந்துருச்ச, வல்லமை வந்துருச்சேன்னு கேட்கும் பொழுது, ஜோசிக்காரரை நான் கத்துக்கல, எனக்கு இதை இறைவன் தான் கொடுத்தான் அப்படின்னு அவரும் சொல்றார், அந்த சிறுவரும் சொல்கிறார். சொன்ன உடனே சிறுவரையும் ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. வேதனைப்படுத்திட்டு, உனக்கு யார் சொன்னான்னு சிறுவனை நெருக்கடிக்குள்ளாக்கும் பொழுது, எனக்கு இந்த துறவி தான் சொன்னாருன்னு அந்த துறவியை அந்த சிறுவன் கை காண்பித்து விடுகிறார். அந்த துறவியும் அரசவைக்கு கொண்டு வரப்படுறார். இப்படி கொண்டு வரப்பட்ட உடனேயே மாறி மாறி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியில அந்த மன்னன் ஒரு முடிவு செய்கிறான், இந்த கொள்கை புதிதாக புகுந்து விட்டது என்னுடைய அதிகாரம் இருக்கிற இடங்கள்ல, சரி பரவாயில்ல, உங்களுக்கு கடைசியாக நான் ஒரு வாய்ப்பை தருகிறேன். என்ன வாய்ப்புனா, உங்களுடைய ஃபைன் ரஜா தீனிகி, உங்களுடைய மார்க்கத்திலிருந்து நீங்கள் திரும்பி விட்டால் நீங்கள் அபயம் பெறுவீர்கள், பாதுகாப்பான ஒரு சூழல் இருப்பீங்க, உங்களை நான் விட்டுருவேன். அப்படி இல்லாமல் இந்த மார்க்கத்திலே தான் நாங்கள் இருப்போம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் அதற்காக வேண்டி மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று சொன்ன உடனேயே அந்த பிரமுகர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் இந்த மார்க்கத்துல தான் இருப்பேன்னு சொன்ன உடனே ஒரு ரம்பம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது, அவருடைய நடு தலையில வைக்கப்படுகிறது. அந்த ரம்பம் அவர்களை இரு கூறாக பிளந்து விடுகிறது. நீங்க நம்மளாம் இது கற்பனைகள்ல தானே பார்ப்போம், ஒரு கார்ட்டூன்ல வேற வேற படங்கள்ல, நீ கொடூரமாலாம் படம் எடுக்கிறாங்கல்ல, அதுகள்ல தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருப்போம். ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்ன உடனேயே, இல்ல நீ அதை ஏத்துக்க கூடாது, அதை மறுக்கணும், நான் தான் உன்னுடைய கடவுள்னு ஏத்துக்கணும்னு சொன்ன இடத்துல, அப்பொழுது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இறைவனை ஏற்றவர்கள் சொன்ன வார்த்தை, இல்ல நீ இல்ல இறைவன் அவனை ஏத்துக்க மாட்டேன்னு அவர்கள் இரண்டு கூறாக பிளக்கப்பட்டார்கள் என்றால், அப்ப அவருடைய ஈமான்பி உறுதியை நாம் இந்த வரலாற்றில் இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நோய் வந்தோடனே தூக்கிட்டு ஓடுறோம்,
கருப்பு கைத்த போய் கட்டுறோம். ஒரு 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 மருத்துவம் பார்க்கறதுக்கு இஸ்லாத்துல தடையெல்லாம் இல்லை. மருத்துவம் பார்க்கலாம், எவ்வளவோ மருத்துவங்கள் இருக்கிறது. இனி கருப்பு கைத்த நம்புறோம். தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல அடியாரை நம்புகிறோம். அவர் நல்லடியாரா, யாரா வேணா இருக்கட்டும், நல்லடியாராகவே இருந்தாலும் அவருக்கு உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிற அதிகாரமோ ஆற்றலோ வழங்கப்படவில்லை என்று இறைவன் சொல்லுகிறான். நம்ம சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அது அல்லாஹ்வை தவிர நீக்குபவன் இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக குர்ஆனிலே வசனங்கள் இடம்பெறுகிறது. அப்ப அதே மாதிரி அடுத்து இந்த துறவி இடத்திலையும் கேட்கப்படுகிறது, நீ என்னப்பா நீ விட்டுருவியா, என்ன பண்றேன்னு கேட்க உடனேயே இல்லை நானும் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்ன உடனேயே அவருடைய நடுமண்டையில ரம்பம் வைக்கப்பட்டு இரு கூறாக பிளக்கப்படுகிறது. துறவியாவது பரவாயில்ல, ஆரம்பத்திலிருந்து அந்த கொள்கையில இருக்கிறார். அந்த சிறுவருக்கு அவர் தான் போதிச்சாரு, ஓகே சரிதான், ஏத்துக்கலாம். அந்த புதிதாக வந்தவர் என்ன பண்ணாரு, அவருடைய உறுதியை இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்கணும் எல்லாருமே. அடுத்த சிறுவனுக்கும் அதே போன்ற ஒரு நிலையை மன்னர் வேற ஒரு விதமா சொல்றாப்புல. காவலாளிகளை அழைத்து மலை உச்சிக்கு இந்த சிறுவனை கொண்டு போ, அங்க போய் நின்றுட்டும் அதுதான் அந்த சிறுவனுக்கு, எங்களுடைய மன்னரை நீ கடவுளா எடுத்துக்குவியான்னு கேளுங்க, இல்லை உன்னுடைய கடவுளை நீ விட்டுருவியான்னு கேளுங்க. விட்டு விட்டான் என்றால் அவனை விட்டுருங்க. இல்ல விடமாட்டேன், இறைவன் தான் என்னுடைய கடவுள் என்று என்னை இல்லாமல் வேறொரு இறைவனை அவன் சொல்வானே, ஆனால் மலை உச்சியிலிருந்து தள்ளி விட்டுருங்க. உடனே அந்த சிறுவனுடைய உறுதியை பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறான். அந்த கஷ்டமான நேரத்தில் எந்த வழியை கையாள வேண்டும் என்பதை அந்த சிறுவன் கற்றுத்தருகிறான் இந்த செய்தியில. உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறான், இறைவா நீ நாடியபடி என்னை இவர்களிடத்திலிருந்து காப்பாற்று, நீ நாடியபடி இவர்களெல்லாம் அழிச்சிட்டு என்னை காப்பாத்து. அது எப்படி அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, இறைவனுடைய ஆற்றல் மிகப்பெரியது, நீ பலமானவன், நீ நாடியபடி இவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று சொன்ன உடனேயே அந்த மலை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிறது. இந்த சிறுவனை தவிர அந்த காவலாளிகள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள். மீண்டும் இந்த சிறுவன் அரச வைக்க போறான். அந்த மீண்டும் அந்த மன்னன் சொல்றான், இன்னும் சிலரை அழைத்து ஒரு மரக்கலம், ஒரு படகு ஒன்றை எடுத்து நடுக்கடல்ல போய் இவனை நீங்க தள்ளிருங்க என்று சொல்லப்படுகிறது. கடலை கவுத்திருங்க, என்னை ஏற்றுக்கொண்டால் விட்டுருங்க, என்னை ஏத்துக்கலையா இந்த சிறுவனை கொண்டு விடுங்கள் என்று சொன்ன உடனேயே மீண்டும் அதே நெருக்கடியான ஒரு சூழலில் அந்த சிறுவன் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறான், இறைவா நீ நாடியபடி இவர்களிடத்தில் என்னை காப்பாற்று என்று சொன்ன உடனேயே கப்பல் மூழ்கியது. அந்த காவலாளிகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். மீண்டும் இதே சிறுவன் அந்த மன்னனுடைய அரசவைக்கு போகிறான். போயிட்டு சொல்றான், நீ என்ன பண்ணாலும் என்னை கொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவனுடைய அந்த தாவாவுடைய அந்த அந்த புத்தியை பாருங்க, அந்த சிந்தனை எல்லாம் எப்படி போடுறான்னு பாருங்க. அந்த சிறுவனுக்கு உன்னுடைய பகுதிக்கு உட்பட்டிருக்கிற அரசாட்சிக்கு உட்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் ஒரு பெரும் திரள்ல ஒரு வெளியில ஒன்று கூட்டி என்னை சிலுவையிலே அறைந்து அம்புக்கூட்டில இருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லிலே பொருத்தி பிஸ்மில்லாஹி குலாமி ரப்பி, இந்த சிறுவனுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு இந்த அம்பை நான் எய்கிறேன் சொல்லி என்னுடைய நெத்தி பொட்டை நோக்கி நீங்கள் அம்பை எய்தீர்கள் என்றால் நான் இறந்து விடுவேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான். சொன்ன உடனேயே கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏன்னா அவன் அந்த மன்னனுக்கு நம்மில்லாத இறைவன் இருப்பதாக இவன் பிரச்சாரம் செய்கிறான், இவனை கொன்று விட்டால் பிரச்சனை முடிந்ததுன்னு நினைக்கிறான். அவசரத்துல நாம இவ்வளவு முயற்சிகள் எடுத்து கொள்ள முடியல, இந்த இறைவனின் இந்த சிறுவனின் இறைவனின் பெயரால் கொல்றேன்னு சொன்னோன்னு இந்த சிறுவன் கொன்று இறந்து விடுகிறானே என்றெல்லாம் யோசிக்கல. உடனே அந்த சம்பவம் நிகழ்த்தப்படுகிறது. இதை பார்த்த மக்கள் இத்தனை காலம் யாரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அந்த மன்னரை இறைவனுடைய தன்மை ஸ்தானத்தில் இருந்து எடுத்து வீசி தூக்கி வீசிட்டு இந்த சிறுவனுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம் சொல்லி அந்த திரளிலே குழும்பியிருந்த எல்லா மக்களும் உடனடியாக ஈமான் கொண்டார்கள். வரலாற்றிலே இது போன்ற நிகழ்வுகள் பல இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா, சூனியம் செய்வதற்கு வந்தவர்கள் சூனியம் செய்ய வந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அற்புதத்தை பார்த்து இறைவனுடைய உதவியால் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்ததை பார்த்து உடனே இஸ்லாத்தை ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், ஹாரூன் மூசாவினுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபிரௌன் கேட்கிறான், கபுலான் ஆதனலக்கும், நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னாலே, நான் தான் கடவுள், இன்னொரு கடவுளை ஏற்றுக்கிறதுனால நான் தான் அனுமதி கொடுக்கணும், நான் அனுமதியை கொடுப்பதற்கு முன்னாலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா?
பலவு சல்லி பண்ணவும் ஜுதுரை நகல், உங்களை நான் சிலுவையிலே அறைவேன், மாறுகை வாங்குவேன்னா பரவாயில்ல. ஃபக்லிமா அந்த கால், நீ என்ன தீர்ப்பு கொடுக்கிறியோ என்ன நினைக்கிறியோ அதை செய்து கொள், நாளை மறுமையில நாங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்ன வரலாறுலாம் இருக்கு. இப்படி எல்லா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே இஸ்லாத்துல. மன்னருடைய மிகப்பெரிய கோபத்திற்கு அந்த மக்கள் ஆளான உடனேயே மன்னர்கிட்ட போய் சொல்லப்படுகிறது, எல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், இன்னைக்கு வேற ஒரு கடவுள் இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன உடனேயே அந்த தெருவினுடைய தெருவு முடிகிற இடத்துல ஒரு அகல் தோண்ட சொல்கிறான் அந்த மன்னன். மிகப்பெரிய ஒரு குழி. இந்த வசனம் சொல்வது அதுதான், நெருப்பு குண்டத்திற்குரியவர். குழியை தோண்டப்படுகிறது, குழியிலே போட்டு நெருப்பு மூட்டப்படுகிறது. இப்படி நெருப்பு மூட்டப்பட்ட உடனேயே அந்த இடத்தில் எல்லாம் லைனா அந்த பாதிரியாருக்கு என்னவோ அந்த அரசவையில் இருந்தவருக்கு என்னவோ அதே நிலை அந்த மக்களுக்கும் ஏற்பட்டது. சிலத்தை விடுறீங்களா, ஏத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா? ஏற்றுக்கொள்வார்கள், விட மாட்டோம் என்று உறுதியாக நிற்பவர்களுக்கு சொல்லப்படும், நெருப்புல விழுந்துருங்கன்னு தள்ளி விட்டுருவாங்க. இது வருகிற பொழுது நெகிழ்வான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறது. எல்லாரும் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையோடு, கை குழந்தையோடு அந்த நெருப்பு குண்டத்திற்கு முன்னால் நிற்கும் பொழுது, குழந்தையை கையில சுமந்தவர்களாக நிற்கும் பொழுது ஒரு கணம் சிந்திக்கிறார்கள், இந்த குழந்தையோடு நாம் சாக வேண்டுமா என்று கேட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் ஈமான் கொண்ட மக்களுக்கு வரும் என்பதை பாருங்கள். எப்படி இறைவன் அந்த சிறுவனை அந்த அரசு காவலாளிகளிடத்திலிருந்து காப்பாற்றினானோ அதே போல அந்த குழந்தை பேசியது, யா உம்மி இஸ்பிரி, குழந்தை பேசுது. வரலாறுல குழந்தை பேசிய ஒரு சம்பவங்கள்ல இதுவும் ஒன்று. இஸ்லாமிய வரலாறு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களோ அதே போன்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணுடைய குழந்தை பேசுகிறது. பேசிய உடனேயே இஸ்பிரி, என்னுடைய தாயே பொறுமையாக இருங்கள், இன்னக்கி அலல் ஹக், நிச்சயமாக நீ சத்தியத்தில் தான் இருக்கிற, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தோல்வி கிடையாது, வெற்றி தான் இருக்கிறது என்று அந்த குழந்தை சொன்ன உடனேயே அந்த தாய் குழந்தையோடு நெருப்பு குண்டத்திலே விழுந்தாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் சஹீஹ் முஸ்லிம்ல 5735வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5735வது செய்தியாக. இது எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், வரலாறு நெடுகிலும் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி இது போன்ற நிறைய வரலாற்று சம்பவங்கள், நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், ஈமானுடைய விஷயத்தில் அவர்கள் எந்த சமரசமும் செய்யவில்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில், அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிற விஷயத்தில் யாரும் எந்த சமரசமும் வரலாறுகளில் செய்ததில்லை. அப்படி இருந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக முடியும் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவராக முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கான பிஹாதிஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எந்த அளவிற்கு உறுதியாக நம்ப வேண்டும் என்பதையும், அதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என்பதையும், சமரசம் என்றால் இன்னொரு அல்லாஹ்வை நம்ம ஏற்றுக்க போறது இல்லை. சமரசம் என்றால் அல்லாஹ்வையும் நம்புறேன், நான் இன்னொரு கடவுளையும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரியான நம்ம யாரும் செய்ய போவதில்லை. ஏனென்றால் மக்கத்து குறைஷிகளை பற்றி சொல்கிற பொழுது எப்போதும் அல்லாஹ், மழை பெய்ய வைப்பது யார், வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் தான் பதில் சொன்னாங்க. அல்லாஹோடு வேறு ஒருவரையும் அவர்கள் வணக்க வழிபாடுகளில கூட்டாக்கினார்கள். நம்ம இன்றைக்கு யாரும் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் நமக்கு நிவாரணம் கொடுக்கிறான், எல்லாமே நம்புறோம். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில், ஈமான் சார்ந்த அந்த விஷயங்களில் இறைவனை மட்டும் நம்பி இறைவனிடத்திலே மன்றாடி பிரார்த்தித்து நம்முடைய கஷ்டங்களை கேட்க வேண்டிய இடங்களில் இருக்கக்கூடிய நாம் சில இடங்களிலே தவறி விடுகிறோம். சில இடங்களில் அந்த நெருக்கடி தாங்க முடியாமல், அந்த கஷ்டம் தாங்க முடியாமல், இதெல்லாம் தடை செய்யப்பட்ட வழிகளாக இருக்கிறதோ சாதாரணமாக, மிக சாதாரணமாக விழுந்து விடுகிறோம். எந்த அளவிற்கு இருக்கணும்? ஆரம்ப கட்டத்திலே தௌஹீதை பிரச்சாரம் செய்கிற பொழுதெல்லாம் உரையினுடைய துவக்கத்திலெல்லாம் அதை சொல்லுவாங்க.
நன்றாக எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கு. ஈட்டி முனையில நிறுத்தினாலும் ஈமானை விட மாட்டோம். அப்படி அல்லாஹ்வை ஏத்துக்காம இன்னொரு கடவுளை ஏத்துக்கன்னு நம்ம சொல்லி ஒருத்தர் நம்மை கொல்ல வந்தாலும் கூட இறந்து விடுவோம். அது எல்லோரும் அந்த விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம். ஆனால் நெருக்கடியான நேரங்கள் இன்று எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரும். அந்த நேரங்களில் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த முஸ்லிம்களாக ஒரு நோயா இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, என்ன குடும்ப பிரச்சனை எதுவா இருக்கட்டுமே, எல்லாவற்றுக்கும் இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அந்த தீர்வை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த தீர்வுக்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்ட வேண்டும் என்றும், உங்களுடைய ஈமானம் என்னுடைய ஈமானம் மரணிக்கிற வரை பலமானதாக இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில இருக்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் துவா செய்து கொண்டவனாக உரையை நிறைவு செய்கிறேன். வாசகவன் அனைவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.